கொத்து பரோட்டா. அதுதான் என்னை கவர்ந்தது. அந்த வார்த்தை திமுகவினரை மிக கடுமையாக காயப்படுத்தி இருக்கிறது. வேதனை சொல்லுது. கொதிச்சுட்டாங்க, பொங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர் கொத்து பரோட்டா போட்டாங்கன்ட்டு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்றாரு. இப்படிதான் சொல்றாரு. சட்டப்பேரவையில அப்பாவை காணான்னு சொல்லி விடுறாரு. இங்க என்னன்னா கொத்து பரோட்டா போட்டுறாரு. திமுகவினர் என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா என்று சொல்லலாமா? அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் பரோட்டாவுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கியதல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. அப்படி என்ன சார் கதை இது? தொட்டப்பெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் பரோட்டா. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். வட்ட வட்ட கல்லு தோசை. இந்த கல்லு தோசையை வட்டமா, வட்ட வட்ட கல்லு தோசை, சுட்டு தரட்டா, தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. முதல்ல சிக்கனை, அடுத்து மட்டன். ஆக தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பரோட்டாவுக்குமான உறவு 30 ஆண்டுகள் முன்பு தொடங்கியது. 1995ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்து வெளியான காவியங்களில் ஒன்றுதான் இந்த திரைப்படம். விஷ்ணு திரைப்படத்தோட பேர். அந்த பாட்டு யூடியூப்ல இருக்கும், பார்த்து கண்டு கழியுங்கள். இந்த வரலாற்று உறவை மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னது கடமை என்ற அடிப்படையில் அந்த பரோட்டாவின் வரலாற்றை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவது சரி.